Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. ராகுல் காந்தியை இனி இவங்களால சமாளிக்கவே முடியாது. सर ये आप लोग हलवा खा रहे हो. एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा. சுனாமி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஜியோவோ ஏர்டெல்லோ அவங்க இஷ்டத்துக்கு கட்டணத்தை உயர்த்தினாங்க. பிஎஸ்என்எல் ரேட்டு கம்மியா இருக்கு. நீங்க ஏன் பிஎஸ்என்எல் 5G கொடுக்க மாட்டீங்க? தட்டி கேட்க துப்பு இல்லாத ஒரு பிரதமர் யாருன்னா மோடி அவர்கள் தான். இந்த பட்ஜெட் எதுக்கும் உதவாத குப்பையில கிழிச்சு போட வேண்டிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். இந்த நாட்டுல 20 வருஷமா பேச்சு மட்டுமே பேசுற ஒரே ஆள் மோடி மட்டும் தான். எதையும் செயல்படுத்துறது இல்ல. வாயை திறந்தாலே போய் யாரை பார்த்து பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு அவரை சமாளிக்கவே முடியலையே உங்களால. குறுக்கிட்டு பேசுறீங்களா, கத்துறீங்களா? ஒவ்வொரு பாயிண்டும் மோடியாலேயோ இல்ல பிஜேபி காரங்களாலே பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கேள்வி இருக்கு. அம்பானி அதானின்ற பேரை கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடாத அளவுக்கு இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துறாங்கன்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, A1 A2 1,02,000 கோடி வரும். அப்போ 1,02,000 கோடி யாருக்கு வர வேண்டிய வருமானம்? இந்த நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வரும். அதை உங்க கார்பரேட் நண்பர்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் அவர்களோ வழக்கமா சமூக நீதி பத்தி பெருசா வாய்க்கையே பேசுவாங்கல்ல, அன்புமணி ராமதாஸ் உட்பட. இப்போ நாங்க என்ன கேட்கணும்னா, ராகுல் காந்தி பேசின மாதிரி அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுப்பாரா? ராஜ்யசபா எம்பி தானே இன்னைக்கு இருக்கீங்க, நீங்க போய் கேட்பீங்களா? இல்ல ராமதாஸ் அவர்கள் வீரவசனம் எல்லாம் பேசுவாரா? அப்போ பட்ஜெட்ல ஒரு அரசாங்கம் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்க கொடுக்காம உங்க விருப்பத்துக்கு ஒரு பட்ஜெட்டை வாசிச்சா கேள்வி கேட்கதா செய்வோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கியது போல இப்போ தாமர வியூகத்தில் இந்தியா சிக்கியிருக்கு. அப்போ துரோணர் உள்ளிட்டவங்கலாம் அந்த சிக்க வச்சாங்க, இப்போ அமித்ஷா உள்ளிட்டவங்களாம் சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒப்பிட்டு பேசும்பொழுது பாஜக எம்பிக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து பேசுகிறார். இதில் மாட்டியிருக்கிறது இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எல்லாருமே மாட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். ஆமாம், அதாவது பட்ஜெட் உரை மீது விவாதம் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். பேசும்போது அவரோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா, வழக்கத்துக்கு மாறாக அனல் தெரிக்கிற விஷயமா இருந்தது. நீங்கள் அந்த அனல் தெரிக்கிறதுனா எப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் மோடியாலேயோ இல்லை பிஜேபி காரங்களாலேயோ பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கேள்வி இருந்தது. எப்படின்னா, இந்த 11 வருஷம் ஆட்சியில் இந்த 11 வருஷம் மக்களுக்காக நீங்கள் எதையுமே செய்யலை. அவர் எப்படி எடுத்துன்னு வராருன்னா, ஜிஎஸ்டியிலேருந்து டிமானிட்டேஷனில் இருந்து இவங்க பாசித்த எல்லா பட்ஜெட்டும் யாருக்கான பட்ஜெட்டாக இருந்தது. அதாவது அம்பானி அதானின்ற பேரை கூட இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடாத அளவுக்கு இன்றைக்கி அதை கட்டுப்படுத்துகிறாங்கன்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், A1 A2. அப்போ A1 A2 நம்ம யாரை சொல்லுவோம்? வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஐபிசியில் அந்த வார்த்தைகள் வரும், A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த A1 A2 அம்பானி அதானி, இந்த அம்பானிக்கு அதானிக்காக தான் இவர் ஆட்சியை நடத்துகிறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவை பற்றி இங்கே பேசலை, விவசாயத்தை பற்றி பேசலை, உர மானியத்தை பற்றி பேசலை, குழந்தைகளுடைய நலன் பற்றி பேசலை, மருத்துவத்தை பற்றி பேசலை, கல்வியை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கிறாருல்ல. இந்த பட்டியலுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் போது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் பதில் சொல்லாமல் அவரை பேச விட மாட்டீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிற எந்த இதுக்கும் நான் ஈல்டாக மாட்டேன், நான் என்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லுவேன், யாரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வெளிப்படையாக பேசுகிறேன். நடுவில் சபாநாயகர். ஆமாம், வழக்கமாக சபாநாயகர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சபாநாயகர் பதவிக்கே அவமானப்படுத்துகிற மாதிரி பிஜேபிக்காரங்க செய்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி சொன்னது பூரா உண்மைக்கு மாறானதுங்கிறார். எதை உண்மைக்கு மாறானது? அவர் அக்னிவீர் பற்றி பேசினார்ல, அக்னிவீர் திட்டத்தை பற்றி பேசுகிறார். அது உண்மைக்கு மாறானதுன்னு யார் சொல்கிறா? இந்த நாட்டுடைய இராணுவ தளபதியாக இருந்தவங்களே அதை ஏற்றுக்கலையே. சார், நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி 4 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வெளியில் போன்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய அவமானமான செயல். இந்த நாட்டை பாதுகாக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையான அவர் கேட்குறாரு. இது எப்படி தவறான தகவல்? ஜிஎஸ்டியில் இன்னைக்கு வரைக்கும் குளறுபடி இருக்குது. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்களா? பேசலை. சிறுபான்மையினருக்கு கொடுக்குற மானியத்தை நீங்கள் இன்றைக்கி குறைச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி வருவாயை குறைக்கிறீங்க. உங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக, உங்களுடைய 2 நண்பர்களை வாழ வைக்கணுன்றதுக்காக மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அம்பானி அதானி, அந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு,
ஒரு சேருக்கு இந்த 4 கால் தானே, இந்த 4 காலுக்காக மட்டும்தான் நீங்கள் ஆட்சியை செய்கிறீங்க. நீங்கள் அந்த ஆட்சியில் உட்காந்துருக்கணும், இந்த சேரில் நீங்கள் உட்காரணும்னு நினைக்கிறீங்களே தவிர வேறு எந்த நோக்கமே இல்லையா உங்களுக்கு? நீங்கள் மக்களுக்காக பட்ஜெட் வாசிச்சுன்னு சொல்லவே முடியாது. பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கொடுக்கணும், 63,000 கோடி ஒதுக்கப்பட்ட நிதி தரலை. அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு, அதே மாதிரி இவங்க இந்த சுகாதார கட்டமைப்புகளுக்கு, இப்படி எல்லா துறைகள்லையுமே நிதியை குறைச்சிருக்கீங்க. அப்போ எப்படி ஒரு நிர்வாகம் செய்ய முடியும்? ஆனால் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு 40% இந்த டேக்ஸை 34% குறைக்கிறீங்க. இப்போ G20 மாநாடு தன்னுடைய பராக்கிரமத்தால் தான் நடந்ததுன்னு பேசினார் மோடி. அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு ரொட்டீனில் ஒவ்வொரு நாடும் நடத்துகிற மாதிரி நடத்துகிற வழக்கமான நிகழ்வு தான். ஆனால் அதில் தன்னை வந்து மிகப்பெரிய தான் அதுக்கு காரணன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணார்ல. அதில் ஒரு டேக்ஸ் ஒன்று G20 மாநாட்டில் எல்லா நாட்டிலையும் போடணும், பெரும் பணக்காரர்களுக்கு 2% வரி போடணும்னு சொல்லி G மாநாட்டில் முடிவு பண்ணுறாங்க. பெரும்பான்மையான நாடுகள் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மோடி அவர்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. 2% அப்படின்னா இந்த நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டில் 1,02,000 கோடி வருது. அப்போ 1,02,000 கோடி யாருக்கு வர வேண்டிய வருமானம்? இந்த நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வருமானம், காசு. அதை உங்கள் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு 10,000 கோடி வச்சிருக்கிறவங்க ஒரு 200 கோடி கொடுக்குறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லையே. அதுக்கு பேரே அது ரிச் டேக்ஸ் தானே. அந்த ரிச் டேக்ஸில் G20 மாநாட்டில் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்தையே மோடி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அப்போ நீங்கள் யாருக்கான ஆட்சி செய்கிறீங்க? இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு விஷயம் கேட்டார்ல, நீங்கள் அல்வா கிண்டுற நிகழ்ச்சி, அல்வா கிண்டி மக்களுக்கு கொடுத்தீங்க. அந்த அல்வா கிண்டு நிகழ்ச்சியில் உங்கள் பக்கத்தில் இருந்தவங்களில் எத்தனை பேர் ஆதிவாசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் ஓபிசி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. பதிலே இல்லையே. பேசணும்ல. இந்த நாடு எல்லாருக்குமான நாடு தானே, அனைவருக்குமான நாடு தானே. அப்போ நீங்கள் அனைவருக்குமான நாடாக இந்த நாட்டை கட்டமைக்காமல் குறிப்பிட்ட 4 பேருக்காக மட்டும் இந்த நாட்டை நடத்தணும்னா எப்படி நடத்த முடியும்? அதை கேட்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர். யாரை பார்த்து பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, இன்றைக்கி அவரை சமாளிக்கவே முடியலையே உங்களால். குறுக்கிட்டு பேசுகிறீங்களா, கத்துறீங்களா? இப்போது நாடாளுமன்ற நிகழ்வில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுங்க. ஏன் அமைச்சர் பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டு வேற யாரோ பேசுகிறீங்க? எதுக்கு கத்துறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அதுலேருந்து பத்ம வியூகத்திலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்றது மகாபாரத கதையில் வர ஒரு சம்பவம். தமிழகத்துக்கு இப்போ வந்த சுதாகர் ரெட்டி உட்பட மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, எதுவுமே புறக்கணிக்கப்படலை, இவங்க இந்த மாதிரி அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அரசியல் செய்ய வேண்டிய நோக்கம் நிச்சயமாக இல்லை. என்ன இருக்கோ நாங்கள் அப்படியே பேசுகிறோம். இப்போது நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை இந்த பட்ஜெட் உரையில் நிதிஷ்குமாரை பற்றியும் சந்திரபாபு நாயுடு பற்றியும் கேட்ட திட்டங்கள் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்குறேன்னு வெளிப்படையாக சொன்னீங்கல்ல. 26,000 கோடிக்கு வந்து நாங்கள் வந்து சாலை கொடுப்போம், மேம்பாலங்கள் கொடுப்போம், விளையாட்டு கட்டமைப்பு செய்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒதுக்குறீங்கல்ல. 11,500 கோடி வந்து வெள்ள நிவாரணத்துக்கு கொடுப்போன்னு சொல்லி பீகாருக்கு சொல்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டில் சொன்னது. நாங்கள் கடந்த ஆண்டு தமிழ்நாடு 37,906 கோடி வந்து வெள்ள நிவாரண நிதி கேட்டாங்க. எங்கே கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க சொல்லுங்க அதுன்றோம். நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்கல. வெளிப்படையாக அதே மாதிரி பட்ஜெட்டில் அதே உரை வாசிச்சிருங்க. தமிழ்நாடு இவ்வளோ கேட்டுச்சு, நாங்கள் இவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லிடுங்க. நீங்கள் ஏன் குறிப்பிட்டு பீகார் ஆந்திரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பீகார் ஆந்திரான்னு சொல்லும் போது தமிழ்நாடையும் சொல்லுங்கன்ற நாங்கள். அவர் வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரயில்வே திட்டங்கள் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுகிறாருல்ல. ரயில்வே திட்டங்களை பற்றி பேசணும்னா அதுக்காக தனியாக என்ன இருந்தது, ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்தது. ரயில்வே பட்ஜெட்டை தூக்குனது யார், எடுத்தது யார்? இந்த பிஜேபி தானே. அந்த ரயில்வே திட்டங்கள் பற்றி வெளியிடுற புக்கு என்னென்னா பிங்க் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிங்க் புக்கில் தான் வந்து ரயில்வே திட்டங்களை பற்றி அடுத்த திட்டங்கள் என்னென்ன எங்கெங்கே வேலை நடக்குது. இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாக அது வெளியிடவே இல்லை. ஏன் வெளியிடலை? இன்றைக்கி அதிகப்படியான விபத்துகள் நடைபெற துறை வந்து ரயில்வே துறை தானே. அதை பற்றி பட்ஜெட்டில் ஏன் பேசலை?
அதுக்கு ஏன் நிதி ஒதுக்கல? அமைச்சர் சொல்றாரு, இங்க இணையமைச்சர் சொல்றாரு, இங்க வந்து நீங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்கல, நிலம் கொடுத்துட்டா நாங்க வேலையை ஆரம்பிப்போம், பல திட்டங்கள் இங்க ரெடியா இருக்கு. சார், நாங்க கொடுக்கலன்றது எந்த இடத்துல எந்த திட்டத்துக்கும் குறிப்பிட்டு சொல்லணும். பொத்தாம் அவர் வந்து குறை சொல்லணுன்றதுக்காக அவர் சொல்றாரு. இப்போ நாங்கள் சேர்க்குறோம்ல, ஒரு அரசாங்கத்தோட வேலை என்ன? ரயில்வே துறையில் இந்தந்த திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டங்களை பற்றியான அறிக்கை வந்து பிங்க் புக், அந்த புக்கு ஏன் வெளியிடலன்னு கேட்குறோம். அதுக்கு எங்கே பதில் சொல்கிறாங்கன்னு கேட்குறோம். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 6.21% வந்து தமிழ்நாடுடைய பங்கு, பொருளாதாரத்தில் 9.16% வந்து தமிழ்நாடுடைய பங்கு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 4.07% தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இது எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்குறீங்க? நீங்கள் இதைத்தானே இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு நாங்கள் கேட்குறோம்ல. அதை ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்குறாருல்ல, அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குன்னு நாங்கள் கேட்குறோம். அது யாரோட வேலை? சரி, 10 வருஷமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கீங்க, அதை பற்றி பட்ஜெட்டில் இன்றைக்கி பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறீங்கன்னு செய்யணுமா இல்லையா? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லையா? இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாரு. இப்போ 10 வருஷமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை, கையோட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துடலாம். எடுக்கிறதா இருந்தால் பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கணும். அதை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசலை. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, வழக்கமாக இந்த தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாஸ் அவர்களோ வழக்கமாக சமூக நீதி பற்றி பெருசாக வாய்க்கிழியே பேசுவாங்கல்ல, அன்புமணி ராமதாஸ் உட்பட. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ராகுல் காந்தி பேசின மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுப்பாரா? ராஜ்யசபா எம்பியா தானே இன்னைக்கு இருக்கீங்க, நீங்கள் போய் கேட்பீங்களா? இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து வீரவசனம்லாம் பேசுவாரா? அப்போ உங்களுடைய வேலை என்னன்னா, வேஷம் போடுறீங்க, சமூக நீதின்ற பேரில் வேஷம் போடுறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கறதுக்கு மாதிரி நீங்களும் கேளுங்க, நாடாளுமன்றத்தில் திமுக கேட்குற மாதிரி நீங்களும் கேளுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? அப்போ நடிக்கிறீங்க, மக்களை ஏமாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க. எல்லா வகையிலையுமே இந்த பட்ஜெட்டு மக்களை வந்து முழுசாக நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. ஸோ கடந்த பிஜேபி ஆட்சி 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து பேரிடர் நிவாரண நிதி கேட்டது 1,27,655 கோடி நம்ம கேட்டிருக்கோம். எடப்பாடி ஆட்சியோடு சேர்த்து தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் அவங்க கொடுத்தது 5,885 கோடி, அதாவது நம்ம கேட்டதில் 4.61% தான் கொடுத்துருக்காங்க. அப்போது பீகாருக்கு 11,500 கோடி கொடுப்பீங்க வெள்ள நிவாரணத்துக்கு, நமக்கு போன வாட்டி கொடுத்தது வெறும் 207 கோடி தான். அது வழக்கமான கொடுக்க வேண்டிய நிதி. அப்போ பட்ஜெட்டில் ஒரு அரசாங்கம் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்காம உங்கள் விருப்பத்துக்கு ஒரு பட்ஜெட்டை வாசித்தா கேள்வி கேட்க தான் செய்வோம். இன்றைக்கி சக்கரவியூகத்தில் இந்தியா மாட்டிக்கிச்சின்னு அவர் சொல்கிறாருல்ல, எவ்வளோ பெரிய உதாரணம் தெரியுங்களா? அது வழக்கமாக நீங்கள் இந்த நாட்டை எப்படி ஏமாற்றுவீங்க? இதிகாசங்கள், புராணங்கள், மகாபாரதம், ராமன், இதை வச்சு தான் ஏமாற்றுவீங்க. மதம், இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி கேட்டார்ல சக்கரவியூகத்தை பற்றி, அந்த சக்கரவியூகத்துக்குள்ள அபிமன்யு சிக்க வச்சவங்க யாருன்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் நமக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ராகுல் காந்தியை இனி இவங்களால சமாளிக்கவே முடியாது. நீங்கள் சாதாரண அலை அடித்தா சமாளிச்சிடலாம், சுனாமி அடித்தா சமாளிப்பீங்களா? சுனாமி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இல்லை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இந்த பட்ஜெட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பாஜக தலைவர் சொல்கிறாங்க. இப்போ வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு, கார்பரேட் கம்பெனி, இதெல்லாம் சொல்கிறாங்களே அவங்க. திரும்பவும் நீங்கள் கார்பரேட் கம்பெனி அனுப்புறது தான் வாழ வைக்கிறீங்க. அரசாங்க வேலையிலே பல லட்சம் கோடி வேலை காலியாக இருக்க. அதாவது இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி நிர்மலா சீதாராமன் ஒரு இடத்துல பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போது நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது என்ன சொல்கிறீங்கன்னா, 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பேன்றீங்க. இந்த நாட்டில் இருக்குது 140 கோடி பேர் இருக்காங்க, இளைஞர்கள் மட்டுமே 60 கோடி பேர் இருக்கிறாங்க. 60 கோடி பேருக்கு நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பீங்கன்னு கேட்டால் பதிலே இல்லை. 500 பேர் கம்பெனிங்க வந்து கார்பரேட் கம்பெனிங்க அனுப்புறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களே தவிர, அரசாங்கத்துறையில் காலி பண்ணிட்டீங்களே, ஏன் நிரப்பாமல் வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு துறையிலையும் உங்களால் மிலிட்ரிக்கே, இராணுவத்துக்கே இன்றைக்கி நீங்கள் வந்து டெம்பரவரியில் தான் எடுக்கிறீங்க 4 வருஷத்துக்கு அக்னிபாத் திட்டத்தில். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறோம்ல, முதல்ல நான் சொன்னேன், G20 மாநாட்டில் சூப்பர் ரிச் டேக்ஸ்ன்னு போட வேண்டிய 2% கூட நீங்கள் போட மாட்டீங்க உங்கள் நண்பர்களுக்கு. அந்த அளவு தான் நீங்கள் நடத்துகிறீங்க இங்கே ஆட்சியை. நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் என்ன? வேலைவாய்ப்பை பற்றி பேசுங்க, கல்வியை பற்றி பேசுங்க, சுகாதாரத்தை பற்றி பேசுங்க, இந்த நாட்டு சிறுபான்மையை பற்றி பேசுங்க, விவசாயத்தை பற்றி பேசுங்க.
அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பேசுறது பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பேசுறீங்க, இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பேச்சு 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 எத்தனை தான் பேசி பேசி ஏமாற்ற போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் 20 வருஷமா பேச்சு மட்டுமே பேசுகிற ஒரே ஆள் மோடி மட்டும்தாங்க. எந்த நடைமுறையும் விஷயம் இல்லை, எதையும் செயல்படுத்துறது இல்லை. வாயை திறந்தாலே போய் காலத்தை கடத்தி போகிறத தவிர வேற என்ன செஞ்சீங்க தான் நாங்கள் கேட்குறோம். வெளிப்படையாக கேட்குறோம் சார். நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கீங்க? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு. அப்போ இன்னைக்கு 20 கோடி பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். கொடுத்தீங்களா கேட்டால் இல்லை. கேட்டால் பகடா சுடுங்க, பானிபுரி வைங்க, பகடா போடுங்கன்றீங்க. பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, படித்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு மோடியோட பதில் என்ன? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் கேட்குறோம், உங்கள் கூட இருக்கிற உங்கள் கட்சி சார்ந்தவர் கேட்குறாருல்ல, படித்து என்ன செய்ய போகிறீங்க? அப்போ என்ன இந்த நாட்டில் கல்வி நிறுவனம்லாம் மூடிடலாமா? அப்போ யாரும் படிக்கக்கூடாது, எல்லாம் கற்காலத்துக்கே போயிடணுன்றது தான் உங்களுடைய நோக்கம். அப்போ ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கீங்க, இந்த நாடு முன்னேறக்கூடாது, உங்களுடைய நண்பர்கள் முன்னேறணும். 630வது பணக்காரனாக இருந்த அதானி நம்பர் 3க்கு வரணும். இதான் உங்களுடைய சாதனை. இன்னைக்கு சார் ஒரு சாதாரண விஷயம், பாமரன் கிட்ட இருந்து நான் பேசுவேன் சார் ஒரு விஷயம். இப்போ தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஜியோவோ ஏர்டெல்லோ அவங்க இஷ்டத்துக்கு கட்டணத்தை உயர்த்தினாங்க. பிஎஸ்என்எல் ரேட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஏன் பிஎஸ்என்எலுக்கு 5G கொடுக்க மாட்டீங்க? பிஎஸ்என்எல்ன்றது ஒரு பொதுத்துறை நிறுவனம், டாரிஃபு கம்மியாக இருக்குது. ப்ரைவேட்காரங்களுக்கு கொடுக்குற 5Gயை நீங்கள் ஏன் ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு தரமாட்டீங்க? இல்லை இதை உங்களால் டெவலப் பண்ண முடியலன்னா அதையே நீங்கள் கட்டுப்படுத்தணுமா இல்லையா? அப்போ அவங்க இஷ்டத்துக்கு இந்த நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா அதை தட்டி கேட்க துப்பில்லாத ஒரு பிரதமர் யாருன்னா மோடி அவர்கள் தான். இந்த பட்ஜெட் எதுக்கும் உதவாத குப்பையில் கிழிச்சு போட வேண்டிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.